மாணவர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் பிள்ளைகள். சில இடைவெளிக்கு பிறகு சந்திச்சிருக்கிறோம். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, பாடசாலையில சில கருத்தரங்களுக்கு சமூகம் அளிக்க வேண்டியதா போயிட்டு, அதோட கூட தரம் 13 புக் ப்ரிப்பரேஷன் வேறையா கொஞ்சம் போயிட்டு பிள்ளைகள். அதனாலதான் கொஞ்சம் டிலே ஆயிட்டு, வெரி சாரி. இன்றைக்கு 4ஆம் பாடம் பிள்ளைகள் முடியும். அதே மாதிரி திங்கட்கிழமை 5ஆம் பாடமும் 6ஆம் பாடமும் முடியும். திங்கட்கிழமை 6:30 இருந்து நைட் 10 வரைக்கும் எடுப்பேன். 5ஆம் பாடம் 6ஆம் பாடம் முடியும். விளைஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த எண்டுல அதாவது திங்கட்கிழமை பிறகு ஒரு நாள் கிளாஸ் செமினார் போட்டு 7ஆம் பாடம் முடிப்பேன். செடையளவு சண்டையில 8ஆம் பாடம் முடிப்பேன். அங்கால 9-10 ஒரு நாள், 11-12 ஒரு நாள். சரிதானே? பாடம் முடிச்சு தருவேன், யோசிக்க தேவையில்லை. நாங்கள் இன்றைக்கு பிள்ளைகள் தேர்ச்சி 4 என்ற பகுதிக்குள்ள வந்திருக்கிறோம். தேர்ச்சி 4 பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் எங்களோட பாடத்தொகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், உற்பத்தி கோட்பாடு என்று சொல்லி ஒரு பகுதியை உள்ளடக்கி இருக்குது. செலவு கோட்பாடு அல்லது உற்பத்தி செலவோட தொடர்புடைய அடிப்படை என்ன கருக்கள் என்று சொல்லி ஒரு பகுதி இருக்குது. செலவு கோட்பாடு என்று சொல்லி ஒரு பகுதி இருக்குது. அதே மாதிரி சந்தை அமைப்புகள் என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கிறார். அதே சமயம் நிறுவன சமையல் என்று சொல்லி ஒரு பகுதி இருக்குது. அதே போல இறுதியா காரணி சந்தை என்று சொல்லி ஒரு பகுதி இருக்குது. இந்த 6 பகுதியை உள்ளடக்கினதான் இந்த 4வது பாடம். ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். பிள்ளைகளை உங்களுக்கு பிரச்சனைக்குரிய பகுதிகள்ல கொஞ்சம் டீப்பா இருந்து கதைப்போம். முதலாவது நாங்க தியரி வைஸா நார்மலா பார்த்து கொண்டு போவோம். முதலாவது எங்களுக்கு உற்பத்தி கோட்பாடுல உற்பத்தி கோட்பாடு 2ஆ பிரிக்கிறோம். குறுங்கால உற்பத்தி கோட்பாடு, நீண்டகால உற்பத்தி கோட்பாடு. குறுங்கால உற்பத்தி கோட்பாடு அதாவது உற்பத்தியோட தொடர்பட்ட காலம், குறுங்காலம், நீண்ட காலம் என்று சொல்லி 2ஆ பிரிச்சிருக்கிறோம். தயவு செய்து இந்த முறை உற்பத்தி கோட்பாடுல தியரி பாட்டுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போங்கோ. கடந்த வருட பேப்பர்லையும் கூட இந்த உற்பத்தி கோட்பாட்டுக்கு இருந்து கேள்வி நாங்கள் பெரிய அளவில் அலட்டி கேட்கவில்லை. இந்த முறை தியரி பகுதிக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணம், நீங்க பாஸ் பேப்பர் செஞ்சிருந்தீங்களாக இருந்தால் குறுங்காலம் நீண்ட காலம் என்ற வேறுபடுத்து சொல்லி பாஸ் பேப்பர் இருக்கு. அப்ப குறுங்காலம் நீண்ட காலத்துக்கு இடையில பிள்ளைகள் எங்களுக்கு கட்டாயம் வேறுபாடுகள் தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்ப குறுங்காலத்துக்கும் நீண்ட காலத்துக்கும் இடையில என்ன வேறுபாடு என்று சொல்லி சொன்னால், குறுங்காலம் என்று சொல்லி சொல்றது உற்பத்தி செயற்பாடுல பயன்படுத்துகின்ற உள்ளீடுகள்ல குறைந்தபட்சம் ஒரு உள்ளீட்டையாவது நிலையாக கொண்டு உற்பத்தியில ஈடுபட்டால் குறுங்காலம். குறுங்காலத்துல நிலையான உள்ளீடு மூலதனம், மாறும் உள்ளீடு ஊழியம். அதே மாதிரி பிள்ளைகள் குறுங்காலத்துல தொழிற்படுகின்ற விதி எல்லை விளைவு விதி தொழிற்படும் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். அதே போல நீண்ட காலம் என்று சொல்லி சொல்றது ஒரு நிறுவனம் உற்பத்தி செயற்பாடுல பயன்படுத்துகின்ற சகல உள்ளீடுகளையும் மாற்றி அமைக்கக்கூடிய காலம்தான் நீண்ட காலம். இந்த மூலதனம், ஊழியம் போன்ற எல்லா உள்ளீடுகளும் மாறும் உள்ளீடுகளாக காணப்படும். இங்க அளவு திட்ட விளைவு தொழிற்படும். தயவு செய்து உற்பத்தி கோட்பாடுல தியரி பகுதியா இருந்தாலும் சரிதான், அந்த குறுங்காலம் நீண்ட காலம். அடுத்த பகுதி இப்ப பார்க்க போறது உற்பத்தி தொழிற்பாடு. அதே மாதிரி குறுங்காலத்துல தொழிற்படுற விதிகள், நீண்ட காலத்துல தொழிற்படுகின்ற விதி. இது ஒரு தயவு செய்து டீப்பா படிச்சு கொண்டு போங்க, ஒரு குழப்பமும் இல்லாமல். எம்சிக்யூ செகண்ட் பாடம் நாங்க அடிக்கடி கேட்கிற ஒரு பகுதி, அந்நிய பகுதியில கேட்கல பிள்ளைகள் உற்பத்தி தொழிற்பாடு என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கிற. உற்பத்தி தொழிற்பாடு என்று சொல்லி சொல்றது உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையில இருக்கின்ற தொழில்நுட்ப ரீதியான தொடர்பை விளக்குறது. இங்க கியூசமன் பங்கன் ஆஃப் கேட்காம எல் என்று சொல்லி சொல்றாங்க. கியூ என்றது வெளியீடு, எஃப் என்றது தொழிற்பாடு, கே என்றது மூலதனம், எல் என்றது ஊழியம். இதை நாங்க 2ஆ பிரிக்கிறோம். குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு, நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு. குறுங்காலம் என்று சொல்லி சொன்னா ஏதாவது ஒரு உள்ளீடு நிலையாக இருக்க வேண்டும். அதாவது நாங்கள் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறோம். உற்பத்தி நிறுவனம் ஒன்றில தொழில்நுட்பம் இயலளவும் மாற்றமடையாத நிலையில் அதை கட்டாயம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படித்து கொள்ள வேண்டும். என்னன்னா குறுங்காலத்துல ஏதாவது ஒரு உள்ளீடு நிலையாக இருக்க வேண்டும். இங்க நாங்கள் தொழில்நுட்பம் இயலளவு என்று சொல்லி மென்ஷன் பண்ணி இருக்கிறோம். அப்ப தொழில்நுட்பம் இயலளவும் மாற்றமடையாத நிலையில மாறும் உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையில இருக்கின்ற தொழில்நுட்ப ரீதியான தொடர்பு தான் குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு. தொழில்நுட்ப ரீதியான இந்த வேடில்லாட்டுக்கு புள்ளி இல்லை. அப்ப குறுங்காலத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் கியூசமன் பங்கன் ஆஃப் குறுங்காலத்துல மூலதனம் மாறாது, ஊழியம் மாறும். L1, L2, L3 என்று சொல்லி ஊழியம் மட்டும்தான் மாறப்போம். விலங்குக தயார் செய்து இந்த உற்பத்தி தொழிற்பாடு சம்பந்தமா ஒரு சிறிய எதிர்பார்ப்பு கொண்டு இருக்குது. எம்சிக்யூ செகண்ட் பார்ட்ல சம்டைம்ஸ் 2 மார்க்ஸுக்காக எதிரொலிக்கலாம். அப்படி உற்பத்தி தொழிற்பாடு சம்பந்தமா கேட்டால் தயவு செய்து வர இலக்கணம் மட்டும் எழுதிட்டு ஸ்டாப் பண்ண வேண்டாம். கட்டாயம் கீழே இந்த ஸ்டார் எழுதி காட்ட வேண்டும். ஸ்டார் எழுதி காட்டினால் ஒவ்வொரு எழுத்துக்கும் உரிய தமிழ் பெயர் குறிப்பிட வேண்டும். கியூசமன் வெளியீடு,
இதுல நீங்க பக்கத்துல எழுதிடுங்க, இதுல நான் கொடுக்குறேன் எழுதிடுங்க, இந்த தியரியில கீழே எழுதிடுங்க. Q சமன் வெளியீடு F சமன் தொழிற்பாடு. Q சமன் வெளியீடு F சமன் தொழிற்பாடு. K என்றது இருக்கின்ற நிலையான மூலதனம், L என்றது மாறும் ஊழியம். விளைஞ்சிருக்க அதுல எங்களுக்கு மாற்றம் இல்லை. அதே மாதிரி பிள்ளைகள் நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு என்று சொல்லி சொல்லிக்க உற்பத்தி நிறுவனம் ஒன்று தான் பயன்படுத்துகின்ற எல்லா உள்ளீட்டையும் மாற்றி அமைக்க மாறும் உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையே இருக்கிற தொழில்நுட்ப ரீதியான தொடர்புதான் நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு. இங்க கே மூலதனமும் மாறும் ஊழியமும் மாறும். பாருங்க K1 K2 K3, அதே மாதிரி L1 L2 L3 விளைஞர்கள் சொல்லப்பட்ட விஷயம். இவ்வளவு தான் பிள்ளைகள் உற்பத்தி கோட்பாட்டுடன் தொடர்புபட்ட விடயம். அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான பகுதி இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் உற்பத்தி கோட்பாட்டோட தொடர்புபடுத்தி உங்களுக்கு நாங்கள் ஒரு வரைபட பகுதி வந்து கேட்போம். மொத்த உற்பத்தி, சராசரி உற்பத்தி, எல்லை உற்பத்தியை தொடர்புபடுத்தி வரைபட பகுதி கொஞ்சம் கேட்போம். அது சம்பந்தமா கொஞ்சம் கதைக்க இருக்குது. ஒருக்கா என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னால் கேள்வி கொஞ்சம் பார்த்து கொண்டு வருவோம். கேள்வி கொஞ்சம் பார்த்து கொண்டு வருவோம். இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு இதுக்கு கொஞ்சம் விரைவா போகணும். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 4வது வினாவி இருக்கா பாருங்க. 71வது பக்கத்துல 4வது வினாவி இருக்கா பாருங்க. குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு என்பதனால் கருதப்படுவது என்ன? 2 புள்ளிகள். இப்படி ஒரு வினா கட்டாயம் உங்கள்கிட்ட கேட்டோம். குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடும் கேட்கலாம், நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடும் கேட்கலாம், அல்லது உற்பத்தி தொழிற்பாடுண்டா என்னன்னு கேட்கலாம். அப்ப குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு, நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு, உற்பத்தி தொழிற்பாடு தயவு செய்து வருவா படிங்க. குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடுண்டா என்ன? குறுங்காலத்துல உற்பத்தி நிறுவனத்தின் தொழில்நுட்பம் இயலவும் மாற்றமடையாத நிலையில மாறும் உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையில இருக்கின்ற தொழில்நுட்ப ரீதியான தொடர்பை சொல்றதுக்கு தான் குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு என்று பெயர் வச்சிருக்கிறோம். வரைவிலக்கணம் முழுமையாக எழுதியிருந்தால் 1 மார்க்ஸ் வழங்கப்படும். கீழே கட்டாயம் இந்த சார்பு எழுதியிருக்கணும். Q சமன் ஃபங்க்ஷன் ஆஃப் K கமன் L. K மாறாது, L என்ன செய்யும்? மாற்றமடை. அப்ப இதுல பிள்ளைகள் நீங்கள் வீட்டில் எழுதி கொள்ளலாம். முன்னுக்கு ஆன்சர் இருக்குது. பேஜ் நம்பர் இருக்கா போட்டுக்கொள்ளுங்க, 51 சொல்லி. பேஜ் நம்பர் இருக்கா போடுங்க, 51 சொல்லி. சரி, 51 52 52. நடந்து பிள்ளைகள் இந்த டியூட்ல நீங்க அவரானிச்சீங்கள் என்று சொல்லி சொன்னால் இதுல இன்னும் ஒரு விஷயம். இந்த குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு இதான் பிள்ளைகள் வரைவிலக்கணம் எழுதினீங்கள். இதுல கட்டாயம் தொழில்நுட்ப ரீதியான தொடர்பு நீங்கள் மென்ஷன் பண்ண வேணும். அதே சமயம் கீழே சார்பு எழுத வேணும். இங்க கே மாறாது. இந்த டியூட்ல தயவு செய்து கேக்கு மேல ஒரு பார் ஒன்று போட்டுவிடுங்க. மாறாது, கே மாறாது, மட்டும்தான் மாறும். தயவு செய்து வரைவிலக்கணம் எழுதிட்டு சார்பு எழுதிட்டு சார்பில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் தமிழ் பெயர் எழுதி காட்ட வேண்டும். தமிழ் பெயர் எழுதி காட்ட வேண்டும். Q என்றது என்ன, S என்றது என்ன, மூலதனம் என்றது என்ன, சாரி K என்றது என்ன, L என்றது என்ன எழுதி காட்ட வேண்டும். அவர்கள் பேச்சு நம்பரை போட்டு எழுதி கொள்ளணும். சரியானே? சரி, அடுத்த பகுதிக்கு இருக்க நாங்கள் வருவோம் இல்லையாது. அடுத்த பகுதிக்கு இருக்க நாங்கள் வருவோம் இந்த வரைபட பகுதி. அதாவது குறுங்கால உற்பத்தி தொழிற்பாட்டோட தொடர்படுத்தி நாங்கள் ஒரு வரைபட பகுதி ஒன்றுக்குள்ளால கேள்வி ஒன்று கேட்போம். அந்த வரைபடம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன காரணம் என்றா அந்த வரைபடத்தை பேஸ் பண்ணித்தான் நாங்கள் தியரி பகுதியும் கேட்கிறாங்க, MCQ கேள்வியும் கேட்கிறாங்க. இதே பகுதியைத்தான் செலவு கோட்பாட்டிலையும் கொண்ட தொடர்படுத்துறாங்க. தயார் செய்த பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் வரைபடம் கூறி படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு கட்டாயம் தெரிய வேண்டிய விடயத்தை மட்டும் நான் இதுல சுட்டி காட்டுகின்றேன். கிடைச்சு மாறும் உள்ளீடு, குறுங்காலத்துல மாறும் உள்ளீடு ஊழியம். குத்தச்சு உற்பத்தி, அது எங்களுக்கு தெரியும். சராசரி உற்பத்தி கோடு ஆரம்பத்தில் அதிகரிச்சு கொண்டு வந்து மெல்ல மெல்ல வீழ்ச்சி அடைவார். இதுக்கு பேர் சராசரி உற்பத்தி. அதே மாதிரி எல்லை உற்பத்தி என்று சொல்லி சொல்றது எல்லை உற்பத்தி சராசரி உற்பத்தியினுடைய உச்ச புள்ளியத்தான் எல்லை உற்பத்தி கோடு வெட்டி கொண்டு வருவார். எல்லை உற்பத்தி உங்களுக்கு அப்போ ரெண்டு முடிவு தெரிஞ்சிருக்கணும். முதலாவது என்னன்னா
இந்த சராசரி உற்பத்தியினுடைய உச்ச புள்ளியத்தான் எல்லை உற்பத்தி வெட்டுவர். இது முதலாவது. இரண்டாவது விடயம், எல்லை உற்பத்தி பூச்சியமாக இருக்கேங்க. பாருங்க, எல்லை உற்பத்தி பூச்சியமா இருக்கேங்க, மொத்த உற்பத்தி உச்சத்தில இருக்கு. மொத்த உற்பத்தி உச்சத்தில இருக்கும். விளங்கிடுங்க. அப்ப ரெண்டு நிபந்தனை தெரிஞ்சிருக்கோம். முதலாவது நிபந்தனை என்ன? சராசரி உற்பத்தியின் எல்லை உற்பத்தியின் சமப்படுறது. அதுலதான் பிள்ளைகள் நாங்கள் முதலாவது கட்டம் என்று சொல்லி இருக்கிறோம். இரண்டாவது, சராசரி உற்பத்தியின் எல்லை உற்பத்தியின் சமப்படுற புள்ளியில இருந்து எல்லை உற்பத்தி பூச்சியமாக மற்றும் இரண்டாவது கட்டம், அங்கால மூன்றாவது கட்டம். விளங்கிருக்க. தயவு செய்து வடிவா பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல உங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்தில பண்புகளும் தெரிஞ்சிருக்கணும். முதலாவது கட்டம் என்பது உற்பத்தி ஆரம்பமாகி சராசரி உற்பத்தியும் எல்லை உற்பத்தியும் சமப்படும் மற்றும் இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னென்ன விடயத்தை அவதானிக்கலாம் என்றா, முதலாவது மொத்த உற்பத்தி அதிகரித்து செல்லும் வேகத்தில் அதிகரிக்கும். முதலாவது கட்டத்துல மொத்த உற்பத்தி அதிகரித்து செல்லும் வேகத்தில் அதிகரிக்கும். சராசரி உற்பத்தி எல்லை உற்பத்தி ரெண்டுமே அதிகரிக்கும். அதே நேரம் சராசரி உற்பத்தியை விட எல்லை உற்பத்தி அதிகமா இருக்கும் முதலாவது கட்டத்தில். இரண்டாவது விடயம் இல்லையா, எல்லை விளைவு விதி என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கிறார். எல்லை விளைவு விதி என்பது எல்லை உற்பத்தி கோட்டை வச்சுக்கொண்டு விளங்கலாம். குறுங்காலத்தில் ஒரு உற்பத்தி நிறுவனம் நிலையான உள்ளீட்டோட மாறும் உள்ளீடுகளை படிப்படியாக அதிகரிக்கின்ற போது எல்லை உற்பத்தி ஆரம்பத்தில் அதிகரித்து கொண்டு வந்து பிறகு வீழ்ச்சி அடைந்து பூச்சியமாகி எதிர்கணியமா போறதுக்கு பேர் தான் எல்லை விளைவு விதி. இந்த எல்லை விளைவு விதி மூன்று வடிவத்தை கொண்டிருக்கும் என்று பார்த்து நாங்கள் அதிகரித்து செல்லும் எல்லை விளைவு விதி, குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி, எதிர்கணிய எல்லை விளைவு விதி. அதிகரித்து செல்லும் எல்லை விளைவு விதி என்றமா எல்லை உற்பத்தி அதிகரிக்கிற பகுதிதான் அதிகரித்து செல்லும் எல்லை விளைவு விதி. எல்லை உற்பத்தி குறைகிற பகுதி குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி. எல்லை உற்பத்தி எதிர்கணியனா இருக்கிற பகுதிதான் எதிர்கணிய எல்லை விளைவு விதி. அதிகரித்து செல்லும் எல்லை விளைவு விதி என்ற என்னென்ன வரைவிலக்கணப்படுத்த முதலாவது எடுகோள் தெரியும். எல்லை விளைவு விதி குறுங்காலத்துக்குரியது. குறுங்காலத்தில ஒரு உற்பத்தி நிறுவனம் நிலையான உள்ளீடுகளுடன் மாறும் உள்ளீடுகளை படிப்படியாக அதிகரிக்கும் போது இதற்கு மாறும் உள்ளீட்டின் சராசரி உற்பத்தியும் எல்லை உற்பத்தியும் அதிகரித்து கொண்டு போறதுக்கு தான் பெயர் அதிகரித்து செல்லும் எல்லை விளைவு விதி. அப்ப அதிகரித்து செல்லும் எல்லை விளைவு விதி எப்ப வெளிப்படும்? முதலாவது கட்டத்துல வெளிப்படும். அப்ப முதலாவது கட்டத்துக்கு பொருத்தமான பண்புகளில் நாம் அதிகரித்து செல்லும் எல்லை விளைவு விதியின் போது காணப்படும். இதுல இன்னும் ஒரு பகுதி உங்களுக்கு நான் இரண்டாம் பாடம் விளங்கப்படுத்தி விட்டனா, சராசரி உற்பத்தி கோட்டினுடைய தலையில் படுத்தப்பட்ட வடிவம் சராசரி மாறும் செலவு. எல்லை உற்பத்தி கோட்டினுடைய தலையில் படுத்தப்பட்ட வடிவம் எல்லை செலவு. அப்ப இதுல நாங்கள் கீழே செலவினுடைய வடிவத்தை நாங்கள் கீழ்வோம். கிரையச்சு வெளியீடு குட்டச்சு செலவு. சராசரி உற்பத்தி கோட்டை நாங்கள் தலையில் படுத்தி விட்டோம் என்று சொல்லி சொன்னால் சராசரி மாறும் செலவு. எல்லை உற்பத்தி கோட்டினுடைய தலையில் படுத்தப்பட்ட வடிவம் தான் எல்லை செலவு. ஆகவே எல்லை செலவு கூட தலையில் படுத்தி விட்டோம் என்று சொல்லி சொன்னால் எல்லை செலவு கோடு. அப்ப என்ன கொடுத்தா பாருங்க, முதலாவது கட்டம் இரண்டாவது கட்டம் என்று சொல்லி நீங்கள் வகைப்படுத்துகின்ற போது முதலாவது கட்டம் தொழிற்படைக்க சராசரி உற்பத்தியும் அதிகரிக்குது, எல்லை உற்பத்தியும் அதிகரிக்குது. அப்படி முதலாவது கட்டத்துல அல்லது அதிகரித்து செல்லும் எல்லை விளைவு தொழிற்படைக்க சராசரி உற்பத்தி எல்லை உற்பத்தி அதிகரிக்குது. அப்படி சராசரி உற்பத்தியும் எல்லை உற்பத்தியும் அதிகரிக்கின்ற போது சராசரி மாறும் செலவும் எல்லை செலவும் வீழ்ச்சி அடையுது. சராசரி மாறும் செலவும் எல்லை செலவும் வீழ்ச்சி அடையுது. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரியணும் என்று சொல்லி சொன்னால், சராசரி உற்பத்தி இந்த தலையில் படுத்தப்பட்ட வடிவம் தான் சராசரி மாறும் செலவு. காரணம், சராசரி உற்பத்தி அதிகரிக்க சராசரி மாறும் செலவு குறையும், எல்லை உற்பத்தி அதிகரிக்க எல்லை செலவு குறையும். அப்ப அதிகரித்து செல்லும் எல்லை விளைவு தெளிவா. அதே மாதிரி இரண்டாவது கட்டம் என்பது சராசரி உற்பத்தியும் எல்லை உற்பத்தியும் சமப்படும் புள்ளியிலிருந்து எல்லை உற்பத்தி பூச்சியமாகும் மற்றும் இரண்டாவது கட்டம். இந்த இரண்டாவது கட்டத்தின் போது மொத்த உற்பத்தி குறைந்து செல்லும் வேகத்தில் அதிகரிக்கும். சராசரி உற்பத்தி எல்லை உற்பத்தி ரெண்டுமே குறையும். சராசரி உற்பத்தியோட எல்லை உற்பத்தி குறையாது. குறைந்து செல்லும் எல்லை விளைவு இரண்டாம் கட்டத்துல வெளிப்படும்.
ஏன் எல்லை பற்றி குறைகிற வழியா. அப்ப குறைந்து செல்லும் எல்லை விதி என்றா என்ன? குறுங்காலத்துல ஒரு உற்பத்தி நிறுவனம் நிலையான உள்ளீட்டோட மாறும் உள்ளீட்டை தனித்தனியா அதிகரிக்கும் போது சராசரி உற்பத்தியும் எல்லை உற்பத்தியும் வீழ்ச்சி அடைந்து கொண்டு போறதுதான் குறைந்து செல்லும் எல்லை விலை விதி. இரண்டாம் கட்டத்தினுடைய பண்புகள் அனைத்தும் குறைந்து செல்லும் எல்லை விலை விதிக்கு பொருந்தும். அடுத்த விடயம் இரண்டாவது கட்டத்துல அல்லது குறைந்து செல்லும் எல்லை விலை சராசரி மாறும் செலவும் அதிகரிக்கிறார், எல்லை செலவும் அதிகரிக்கிறார். விளங்கியிருக்க? இவ்வளவு விடயமும் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். தயவு செய்திருக்கா ஒப்புட்டு பாருங்க. டியூஸ்ல நான் இந்த விடயம் வந்து கொடுத்து காட்டியிருக்கிறேன். அப்ப இதை வச்சுக்கொண்டு பிள்ளையார் நாங்கள் கொஞ்சம் செகண்ட் பார்ட் கேள்வி கொஞ்சம் கொடுத்திருக்கிறோம். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் செகண்ட் பார்ட் கேள்வி கொஞ்சம் கொடுத்திருக்கிறோம். அது ஒருக்கா பார்த்துட்டு வருவோம். சரி, 71ஆம் பக்கத்துல இந்த 5வது வினாவில் பாருங்க, பிள்ளைகளுக்கு நேரம் விதி மூலக்கு ஏதோ ஒரு வடிவத்துல கட்டாயம் இருக்கும். அது எல்லை எழுதி அளவுக்கு எழுதியாண்ட தெரியாது. 5வது வினா பாருமா, அதிகரித்து செல்லும் விளைவு விதி என்றால் என்ன? குறுங்கால செலவு வளைவுகளின் வடிவத்தில் அது எத்தகைய விளைவுகளை கொண்டுள்ளது? 4 மார்க்ஸ். அப்ப அதிகரித்து செல்லும் எல்லை விளைவு விதி. அப்ப அதிகரித்து செல்லும் எல்லை விளைவு விதி என்ற வரைவிலக்கணம் விளங்கி இருக்குதானே? கட்டாயம் பிள்ளைகள் குறுங்காலம் என்று எழுதாட்டிக்கு புள்ளி இல்லை. விடுதற்கு எழுதுகிறோம். நான் உங்களை விளங்கப்படுத்திட்டேன் ஏற்கனவே 2 விதியின் போதும் என்ன நடக்கும் என்று விளங்கப்படுத்திட்டேன். ஒரு ஆன்சர் ஒரு எழுதி போட்டு திரும்ப இருக்கா விளங்கப்படுத்தி விடுறேன். அப்ப முதல் பிள்ளைகள் குறைந்து செல்லும் விளை விதி என்ற என்னென்று கேட்டிருக்கிறோம். முழுமையான வரைவிலக்கணம் எழுதியிருந்தால் 2 மார்க்ஸ் வழங்கப்படும். விளங்கிருக்க? அப்ப உள்ள எழுதி கொள்ளுங்க. குறுங்காலத்தில் ஒரு உற்பத்தி நிறுவனமானது நிலையான உள்ளீடுகளுடன் மாறும் உள்ளீடுகளை படிப்படியாக அதிகரிக்கும் போது மாறும் உள்ளீடுகளை படிப்படியாக அதிகரிக்கும் போது மாறும் உள்ளீட்டின் சராசரி உற்பத்தி சம எல்லை உற்பத்தி என்பன சராசரி உற்பத்தி சம எல்லை உற்பத்தி என்பன அதிகரித்துக் கொண்டு செல்லுதல் அதிகரித்துக் கொண்டு செல்லுதல் அதிகரித்து செல்லும் விளைவு விதியாகும். அதிகரித்து செல்லும் எல்லை விளைவு விதியாகும். இதுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பேன். இதுல பிள்ளைகள் அந்த குறுங்காலம் என்ற வேட அண்டர்லைன் பண்ணுங்க, கட்டாயம் எழுதணும். நிலையான உள்ளீட்டுடன் மாறும் உள்ளீட்டை படிப்படியாக அதிகரிக்கிறோம். அப்ப மாறும் உள்ளீடு தான் அதிகரிக்கப்படுது, நிலையான உள்ளீடு பயன்படுத்துறோம். ஆனா நிலையான உள்ளீட்டை மாற்ற இல்லை. விளங்கிருக்கா? அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க.
அடுத்த பையன் எழுதிக்கொள்ளுங்க. சராசரி உற்பத்தி கோட்டின் தலைகீழ் படுத்தப்பட்ட வடிவமாக சராசரி உற்பத்தி கோட்டின் தலைகீழ் படுத்தப்பட்ட வடிவமாக சராசரி உற்பத்தி கோட்டின் தலைகீழ் படுத்தப்பட்ட வடிவமாக சராசரி மாறும் செலவும் சராசரி மாறும் செலவும் எல்லை உற்பத்தி கோட்டின் தலைகீழ் படுத்தப்பட்ட வடிவமாக எல்லை உற்பத்தி கோட்டின் தலைகீழ் படுத்தப்பட்ட வடிவமாக எல்லை செலவு கோடும் காணப்படுகின்றது. எல்லை செலவு கோடும் காணப்படுகின்றது. கட்டாயம் இதுக்கு நாங்கள் ஒரு மார்க் தருவோம். கட்டாயம் இதுக்கு நாங்கள் ஒரு மார்க் தருவோம். அது அவதானிப்போம். அப்ப எங்களுக்கு இதுல பயனில எங்களுக்கு இந்த குறுங்கால செலவுகளை தொடர்பில் அதிகரித்து செல்லும் எல்லை விளைவு என்ன பங்கை கொண்டிருக்கா பாருங்க. முதலாவது கட்டத்தில் அவன் அதிகரித்து செல்லும் எல்லை விளைவு தரும் சராசரி உற்பத்தி எல்லை உற்பத்தி அதிகரிக்கும் போது சராசரி மாறுஞ்சலம் எல்லை செலவும் வீழ்ச்சி அடையும். அவ்வளவு மனுஷன் இதுக்கு அர்த்தம் வருமா? அடுத்த எழுதி கொள்ளுங்க. அதிகரித்து செல்லும் எல்லை விளைவு விதியானது தொழிற்படும் போது அதிகரித்து செல்லும் எல்லை விளைவு விதியானது தொழிற்படும் போது அதிகரித்து செல்லும் எல்லை விளைவு விதியானது தொழிற்படும் போது சராசரி உற்பத்தியும் எல்லை உற்பத்தியும் அதிகரிப்பதனால் சராசரி உற்பத்தியும் எல்லை உற்பத்தியும் அதிகரிப்பதனால் சராசரி உற்பத்தியும் எல்லை உற்பத்தியும் அதிகரிப்பதனால் சராசரி மாறும் செலவும் எல்லை செலவும் சராசரி மாறும் செலவும் எல்லை செலவும் வீழ்ச்சி அடைந்து செல்லும். வீழ்ச்சி அடைந்து செல்லும். வீழ்ச்சி அடைந்து செல்லும். இதுக்கு அடுத்த ஒரு மார்க்ஸ், மொத்தம் 4 மார்க்ஸ். தயவுசெய்து பிள்ளைகள் விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. என்னென்ன விடயம் தேவை, என்ன விடயம் தேவைப்படாதது, கவனம், அவதானம், அவதானம், பிரதானம். 62வது பக்கத்தில் இருக்க 7வது என்சிக்கு கொடுத்தா வருது. 7வது என்சிக்கு கொடுத்தா வருது. 7வது என்சிக்கு குறுங்காலத்தில் மாறும் காரணியை அதிகரிக்கும் போது சராசரி உற்பத்தியை விட எல்லை உற்பத்தி கூடிய வேகத்தில் வீழ்ச்சி அடையும் போது இதோட வசனம் போட்டுக் கொள்ளுங்க. மொத்த உற்பத்தியானது வீழ்ச்சி அடையும் போது உற்பத்தியானது இருக்குது. இதுல ஒரு வசனம் கொண்டு சேர்த்து விடுங்க. மொத்த உற்பத்தியானது அப்ப இதுல இதுல மொத்த உற்பத்திக்கு என்ன நடக்குது? சராசரி உற்பத்தியை விட எல்லை உற்பத்தி கூடிய வேகத்தில் அதிகரிக்குது. சராசரி உற்பத்தியை விட எல்லை உற்பத்தி கூடிய வேகத்தில் வீழ்ச்சி அடையும் போது எல்லை உற்பத்தி என்ன செய்யலாம்? கூடிய வேகத்துல வீழ்ச்சி அடையும். பாருங்க, சராசரி உற்பத்தியும் எல்லை உற்பத்தியும் வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது 2ஆம் கட்டமும் 3ஆம் கட்டம். அப்ப இதுக்கு மொத்த உற்பத்திக்கு என்ன நடக்கும் என்று கேட்டால் பிள்ளைகள் அவதானியம் இந்த
இரண்டாவது கட்டத்துல சராசரி உற்பத்தியும் குறையுது, எல்லை உற்பத்தியும் குறையுது, மூன்றாவது கட்டத்திலையும் குறையுது. ஆனா மூன்றாவது கட்டத்துல பிள்ளைகள் எல்லை உற்பத்தி குறையும் என்றதை விட எல்லை உற்பத்தி எதிர்கணியமா போகும் என்ற வசனம் தான் பயன்படுத்தி இருக்க. இதுல பிள்ளைகள் உங்களுக்கு இதுல என்ன குழப்பம்னா, சராசரி உற்பத்தியும் எல்லை உற்பத்தியும் வீழ்ச்சி அடைவது இரண்டாம் கட்டமும் மூன்றாம் கட்டம். இரண்டாம் கட்டத்துல உற்பத்தி குறைந்து செல்லும் வேகத்துல அதிகரிக்குது மொத்த உற்பத்தி, மூன்றாம் கட்டத்துல மொத்த உற்பத்தி குறையுது. இந்த விடையை நீங்கள் போடலாம். இதுல விளங்கிக் கொள்ளுங்க, கேள்வியில எல்லை உற்பத்தி வீழ்ச்சி அடைவதுதான் சொல்லி இருக்கிறோம், எதிர்கணியம் என்று சொல்லல. அதனால மூன்றாம் கட்டத்தை கன்சிடர் பண்ண முடியாது. அப்ப எதை கன்சிடர் பண்ணணும்? இரண்டாவது கட்டத்தை. அப்ப சராசரி உற்பத்தியை விட எல்லை உற்பத்தி கூடிய வேகத்துல வீழ்ச்சி அடைய மொத்த உற்பத்தி குறைந்து செல்லும் வேகத்தில் அதிகரிக்கும். நாலாவது விட சரியானது. நாலாவது விட சரியானது. ஏன் மூன்றாவது விட வராமல் விளங்கி இருக்கா? ஏண்டா மூன்றாவதுல மொத்த உற்பத்தி குறையுது, குறையக்க இல்ல உற்பத்தி பிள்ளையாது. காரணம் இரண்டாவது கட்டத்துல முடிவிலே 0.8க்கு வந்துட்டு அங்கால எதிர்கணியம். அப்ப கேள்வியில எதிர்கணியத்தை பற்றி சுட்டி காட்டாதபடியா மூன்றாவது விடையை தெரிவு செய்ய இயலாது. அதன் ஏழாவதுக்கு நாலாவது விடை சரியானது. நாலாவது விடை சரியானது. இது சரி என்று சொல்லி சொன்னால், இது சரி என்று சொல்லி சொன்னால் ஒருக்கா சில விதிகளும் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்க. 53ஆம் பக்கத்துக்கு தான் வாங்க. 53வது பக்கத்துல மொத்த உற்பத்திக்கும் எல்லை உற்பத்திக்கும் இடையிலான தொடர்பு கொடுத்திருக்கிறேன். பிள்ளைகள் இருக்க அழகா, நீங்க எல்லா பிள்ளைகளும் இதுல குழம்புற இந்த தொடர்பு பிள்ளைகள் மக்ஸ்ல இருந்து ஒரு பகுதி. பயப்படாம நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. எப்பவுமே மொத்தம் என்பதனுடைய சரிவு எல்லையா இருக்கு. மொத்தம் என்பதின் சரிவு கூட இருக்கும், எல்லையா இருக்கு. உதாரணத்துக்கு மொத்த உற்பத்தியினுடைய சரிவு யார் என்று சொல்லி கேட்டால் எல்லை உற்பத்தி. மொத்தம் என்று வந்தால் அதன் சரிவ எல்லை உற்பத்தி. மொத்த செலவு கோட்டின் சரிவு யார் என்று சொல்லி கேட்டால் எல்லை செலவு. மொத்த வருமான கோட்டின் சரிவு யார் என்று சொல்லி கேட்டால் எல்லை வருமானம். சிம்பிளா மைண்ட்ல போடுங்க, மொத்தம் என்று தாரதனுடைய சரிவு எல்லையா இருக்கு. அப்ப அடுத்த நாள் தெரியும் என்ன பார்க்க போறோம்னா, மொத்த உற்பத்திக்கும் எல்லை உற்பத்திக்கும் இடையிலே இருக்கிற தொடர்பு. மொத்த உற்பத்திக்கும் எல்லை உற்பத்திக்கும் இடையிலே இருக்கிற தொடர்பு. இதை வந்து மறுபடியும் சொல்ல முடியுமா சார்? அந்த டிபிஎம்பிஏ கொஞ்சம் மறுபடி. அதாவது மொத்தம் என்று சொல்லி சொல்றது இந்த சரிவு. சரிவு என்பது எக்கனாமிக்ஸ்ல இல்ல, மேத்ஸ்ல இருக்குது. இந்த மொத்த உற்பத்தி கோட்டுல சரிவு எல்லை உற்பத்தி. மொத்தம் என்ற ஒரு கன்செப்ட் தந்தால் அது இந்த சரிவு எப்போதுமே எல்லையா இருக்கு. அப்ப மொத்த உற்பத்தியின் சரிவு எல்லை உற்பத்தி, மொத்த செலவு கோட்டின் சரிவு எல்லை செலவு, மொத்த வருமான கோட்டின் சரிவு எல்லை வருமானம். அப்ப மொத்தம் என்பது இந்த சரிவு எப்போதுமே இல்லையா இருக்கும். விளங்கிருக்கா? ஆகவே சரி, மொத்த உற்பத்திக்கும் எல்லை உற்பத்திக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்ன? இதான சரி. முதலாவது பொருளியல்ல நாங்கள் தொடர்பு ஏதாவது கேட்டமாக இருந்தால் முதல் ரெண்டுக்கும் வரைவிலக்கணம் கொடுப்போம். மொத்த உற்பத்திக்கும் எல்லை உற்பத்திக்கும் இடையில இருக்கிற தொடர்பு முதலாவது மொத்த உற்பத்தி என்ன? தரப்பட்டுள்ள உள்ளீடுகளை கொண்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய வெளியீட்டு நடந்த மொத்த உற்பத்தி. மாறும் உள்ளீட்டை ஓரளவால் மாற்றும் போது வெளியீட்டில் ஏற்படுற மாற்றத்தை சொல்றதுக்கு தான் பெயர் எல்லை உற்பத்தி. கேள்வியா கொடுத்திருக்கிறேன். சென்றின்ற வரவிலக்கணம் எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ் எழுதும். சென்றின்ற வரவிலக்கணம் எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ் எழுதும். அடுத்தது மொத்த உற்பத்தி கோட்டின் சரிவு எல்லை உற்பத்தி. மொத்த உற்பத்தி கோட்டின் சரிவு எல்லை உற்பத்தி. இந்த சரிவு எல்லை உற்பத்தி என்று எழுதுறதுக்கு அடுத்த ஒரு மார்க்ஸ் எழுதும். மொத்தம் என்ற சரிவு பிள்ளைகள் எப்பவுமே இல்லை. கீழே பெரிய தந்தியா இருக்குன்னு சொல்லி நீங்கள் குழம்ப தேவையில்லை பிள்ளைகள். அந்த பெரிய விளக்கம் இந்த போர்ட்ல படத்தை வச்சு கொண்டுதான் கொடுத்திருக்கேன். இந்த வரைபடத்துல மொத்த உற்பத்தி கோட்டையும் எல்லை உற்பத்தி கோட்டை மட்டும் கவனத்துல கொள்ளுங்க. நிறுவனம் மாறும் உள்ளிட்ட படிப்படியா அதிகரிக்க பாருங்க. முதலாவது கட்டத்துல மொத்த உற்பத்தி அதிகரித்து செல்லும் வேகத்தில் அதிகரிக்கும். மொத்த உற்பத்தி அதிகரித்து செல்லும் வேகத்தில் அதிகரிக்க பாருங்க, எல்லை உற்பத்தியும் அதிகரித்து கொண்டு போகணும். அத அதிகரித்து செல்லும் எல்லை விளைவுகள் இத்தனைக்க மொத்த உற்பத்தி அதிகரித்து செல்லும் வேகத்தில் அதிகரிக்குது.
மொத்த உற்பத்தி அதிகரித்து செல்லும் வேகத்தில் அதிகரிக்கின்ற போது எல்லை உற்பத்தியும் அதிகரிக்கும். அதே மாதிரி குறைந்து செல்லும் எல்லை விளைவை தொழிற்சடைக்க மொத்த உற்பத்தி குறைந்து செல்லும் வேகத்தில் அதிகரிக்குது. மொத்த உற்பத்தி குறைந்து செல்லும் வேகத்தில் அதிகரிக்க எல்லை உற்பத்தி குறையுது. பிறகு மொத்த உற்பத்தி உச்சமா இருக்க எல்லை உற்பத்தி பூச்சியமாகி மொத்த உற்பத்தி குறைய எல்லை உற்பத்தி எதிர்க்கணுமா போறோம். இந்த வரைபடத்தின் விளக்கத்தை தான் நாங்கள் இறுதி கோயிலா கொடுத்திருக்கிறோம். விளங்கிருக்க. அப்ப அந்த இறுதி விளக்கம் எழுதுறதுக்கு 2 மார்க்ஸ், மொத்தம் 4 மார்க்ஸ். இதுல இந்த மொத்த உற்பத்தி கோட்டின் சரிவு எல்லை உற்பத்தி என்ற போய் எழுதாட்டிக்கு நீங்கள் 2 மார்க்ஸ் இழப்பீங்க. 1 மார்க்ஸ் இல்ல 2 மார்க்ஸ் இழப்பீங்க. பாருங்க, மாறும் உள்ளீட்டை சம அளவால் அதிகரிக்கும் போது மொத்த உற்பத்தி அதிகரிக்கும் வேகத்தில் அதிகரிக்கும் போது எல்லை உற்பத்தி அதிகரிக்கும். பின்னர் மொத்த உற்பத்தி குறையும் வேகத்தில் அதிகரிக்கும் போது எல்லை உற்பத்தி வீழ்ச்சி அடைந்து மொத்த உற்பத்தி உச்சமடையும் போது எல்லை உற்பத்தி பூச்சியமாகும். மொத்த உற்பத்தி வீழ்ச்சி அடையும் போது எல்லை உற்பத்தி எதிர்க்கணியமாகிவிடும். இதுதான் மொத்த உற்பத்திக்கும் எல்லை உற்பத்திக்கும் இடையிலான தொடர்பு. அப்ப இது நீங்கள் வரைபடத்தை வச்சு விளங்கி கொண்டால் பாடமாக்க ஈஸியா இருக்கும். அப்ப மொத்தம் என்ற இந்த சரிவு பிள்ளைகள் இல்லை, அதை நீங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா சரி. பேஜ் நம்பர் 53வது பக்கத்துல மொத்த உற்பத்திக்கும் எல்லை உற்பத்திக்கும் இடையிலான தொடர்பு கொடுத்திருக்கிறோம். போனா இல்லையா? அப்ப இதை வச்சுக்கொண்டு பிள்ளைகள் ஒரு செகண்ட் பார்ட்ல வந்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் பாருங்க, முதலாவது வினாவை இருக்கா பாருங்க. 68வது பக்கத்துல முதலாவது பெரிய வினால முதலாவது வினா, குறுங்கால நிறுவனம் ஒன்றில் மொத்த உற்பத்திக்கும் எல்லை உற்பத்திக்கும் இடையிலான தொடர்புகளை வெளிப்படுத்துக. 4 மார்க்ஸ். அப்ப அந்த கெடுங்கியத்தில் இருக்கிற அவலாவுடைய அப்படி எழுதிவிட்டீங்கன்னா சரி. பேஜ் நம்பரை போட்டுக்கொள்ளுங்க. எத்தனாவது பேஜ்ல பண்றது? பேஜ் நம்பர் எத்தனாவது பேஜ்ல கொடுத்துருந்தா? 54. சாரி, 53ல இருக்கு. ரைட், அதுல போடுங்க. பேஜ் நம்பர் 53 போட்டுங்க. பேஜ் நம்பர் 53, 53. அப்படியே இது செய்தார்கள். 61வது பக்கத்துல முதலாவது வினாவுக்கு வாங்க. 61வது பக்கத்துல முதலாவது வினா மொத்த விளைவினதும் பிள்ளைகள். இங்க நாங்கள் விளைவென்று சொல்லி சொல்றது உற்பத்தியை குறிக்கும். அந்த விளைவென்று அண்டர்லைன் சைட்ல நோட் பண்ணிய உற்பத்தி. மொத்த உற்பத்திக்கும் எல்லை உற்பத்தியும் தொடர்பாக அமைவது. மொத்த உற்பத்திக்கும் எல்லை உற்பத்திக்கும் தொடர்பாக அமைவது. பாருங்க, முதலாவது மொத்த உற்பத்தி கோட்டின் சரிவு எல்லை உற்பத்தி ஆகும். முதலாவது சரியானது. திட்டணிகள் இப்பதான் பார்த்தாங்க. 2வது மொத்த செலவு கோட்டின் சரிவு எல்லை செலவு, அதுவும் சரியான விடலாம். ஆனா கேள்வி மொத்த உற்பத்தியை பற்றி தான் கேட்டிருக்கிறோம். விளைவு என்பது உற்பத்தியை குறிக்கும். 2வது 3வது என்ன செய்யாது, வராது. விளங்கியிருக்க. அதே மாதிரி பிள்ளைகள் விளையத்துக்குள்ள வாங்கும். வாய்ப்பு காட்டும். பாருங்க, 3வது மொத்த உற்பத்தி குறையும் போது எல்லை உற்பத்தி அதிகரிக்கும். மொத்த உற்பத்தி குறையக்க எல்லை உற்பத்தி எதிர்க்கணியமா போகுது. 3வது வராது. 4வது குறைந்து செல்லும் விளைவு விதியானது சராசரி உற்பத்தியும் எல்லை உற்பத்தியும் வீழ்ச்சி அடையும். குறைந்து செல்லும் எல்லை விளைவின் போது சராசரி உற்பத்தியும் எல்லை உற்பத்தியும் வீழ்ச்சி அடையும் தான். ஆனா கேள்வி மொத்த உற்பத்திக்கும் எல்லை உற்பத்திக்கும் இடையிலான தொடர்பு அதங்களுக்கு தெரியறாது. தொடர்பில் உருவாகிய மட்டும் நம்பப்படுத்து. அங்கேயாவது இங்க ஒரு நிறுவனம் பயன்படுத்துவத தகவ உள்ளீடுகள் மாறும் உள்ளீடுகள் அறிவிக்கும் தவறு. இது மீண்டும் விளங்கிருக்க. குறுங்கால உற்பத்தி கோட்பாடு தொடர்பில் இல்ல, முதலாவது சரியான ஒரு முதலாவது சரியானது குழம்பக்கூடாது. குறுங்கால உற்பத்தி கோட்பாடு தொடர்பில் சகல விடயத்தை பற்றி காய்ச்சிட்டு இறுதியாக இன்னொரு விடயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? நீண்ட கால உற்பத்தி கோட்பாடு. நீண்ட காலத்துல எல்லா உள்ளீடுகளுமே மாறும் உள்ளீடுகளாக இருக்கு. மூலதனம், ஊழியம் போன்ற எல்லா உள்ளீடுகளும் மாறும் உள்ளீடு. நீண்ட காலத்துல அளவு திட்ட விலை வெளிப்படும். அளவு திட்ட விலை விதி என்பது நீண்ட காலத்துல ஒரு உற்பத்தி நிறுவனத்தினுடைய உள்ளீட்டில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு வீதத்தை விட வெளியீட்டில் ஏற்படுற அதிகரிப்பு வீதம் உள்ளீட்டில் ஏற்படுற அதிகரிப்பு வீதத்துக்கும் வெளியீட்டில் ஏற்படுற அதிகரிப்பு வீதத்துக்கும் இடையிலான தொடர்பை சொல்றதான் அளவு திட்ட விலை விதி. நாங்கள் 3வகப்படுத்தினாங்க. அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விலை விதி, குறைந்து செல்லும் அளவு திட்ட விலை விதி,
மாறா அளவு திட்ட விளைவு விதி வகைப்படுத்தி படிச்சிருக்கிறோம். அப்ப அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி என்ன என்னன்னு சொல்லி கேட்டால், உள்ளீட்டில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு வீதத்தை விட வெளியீட்டில் ஏற்படுற அதிகரிப்பு வீதம் பெரிதாக இருக்கிறதுக்கு தான் பெயர் அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி. கட்டாயம் நீங்கள் பழைய வாசியப்பட்ட பிள்ளைகள் உதாரணம் மையப்படுத்துறதில்ல. நீங்கள் இந்த நீண்டகால கோட்பாடு விதி தொடர்பில் நீங்க எழுத வைக்க உதாரணம் கட்டாயம் கொடுக்கணும். பாருங்க, உள்ளீடு 15% அதிகரித்த போது வெளியீடு 50% அதிகரிச்சது. இந்த விதிக்குரிய காரணங்கள் கொடுத்திருக்கிறேன், அதையும் ஒருக்கா பார்த்துக் கொள்ளுங்க, எக்ஸாம்ல பேரு. அதே மாதிரி இந்த குறையும் அளவு திட்ட விலை விதி என்பது நீண்ட காலத்துல அண்டர்லைன் பண்ண அந்த நீண்ட காலம் என்பது அளவு திட்ட விலை விதி கொடுக்க நீங்கள் நீண்ட காலம் என்பது குறிப்பிடாட்டிக்கு புள்ளி இல்லை. நீண்ட காலத்துல உள்ளீட்டின் அதிகரிப்பு வீதம் விட வெளியீட்டின் அதிகரிப்பு வீதம் குறைவா இருக்கிறதுக்கு தான் பெயர் குறைந்து செல்லும் அளவு திட்ட விலை விதி. பாருங்க, உள்ளீடு 40% அதிகரிக்க வெளியீடு 25% அதிகரிக்கும். விளங்கியிருக்க? அத நீண்ட கால அளவு நீண்ட கால விதி, அளவு திட்ட விலை விதி. இந்த அளவு திட்ட விலை விதியோட நாங்க தொடர்படுத்தி நீண்ட கால சராசரி செலவு ஒன்று படிச்சிருக்கிறோம். அது எங்களுக்கு தெரிய வரும் இல்லையால் நீண்ட கால சராசரி செலவுக்கோடு குத்தச்சு நீண்ட கால சராசரி செலவு. ஆகவே எல்ஆர்ஏசி லாங் ரன் அவரேஜ் காஸ்ட் நீண்ட கால சராசரி செலவுக்கோடு அகன்ற வடிவில் இருக்கும். எல்ஆர்ஏசி ஆரம்பத்துல நீண்ட கால சராசரி செலவு குறைந்து பிறகு மாறாம இருந்து பிறகு கூடும். அப்ப நீண்ட கால சராசரி செலவு இது நாங்கள் முதலாம் கட்டம் எல்லாம் பிரிக்கிறேன். பட் உங்களை விளக்கத்துக்காக சொல்றேன். அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவி தொழிற்படும் போது அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி தொழிற்படுகின்ற போது நீண்டகால சராசரி செலவு குறைவடையும். குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி தொழிற்படுகின்ற போது நீண்டகால சராசரி செலவு அதிகரிக்கும். மாறா அளவு திட்ட விளைவு தொழிற்படுகின்ற போது நீண்டகால சராசரி செலவு மாறும். விளைவிடுங்க. அப்ப அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி என்பது உள்ளீட்டில் ஏற்பட அதிகரிப்பு விதத்தை விட வெளியீட்டில் ஏற்பட அதிகரிப்பு வீதம் கூட. உள்ளீடு நாங்கள் 10 வீதத்தால கூடினாலே வெளியீடு 20 வீதத்தால கூடும். அப்ப உள்ளீடு என்பது உள்ளீட்டை பயன்படுத்திய செலவு வருது. செலவு எவ்வளவோ அதை விட வெளியீடு வந்து பெருசா இருக்கா அதிகரித்து செல்லும் எல்லை விளைவை தொழிற்படைக்க சரி அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவை தொழிற்படைக்க நீண்ட கால சராசரி செலவு குறையும் என்று தெரிஞ்சிருக்கவர். அப்ப நீண்ட கால சராசரி செலவு குறைறதுக்கு தான் நாங்கள் பெயர் வைக்கிறாங்க அளவு திட்ட சிக்கனம். அளவு திட்ட சிக்கனம். அப்ப அளவு திட்ட சிக்கனம் என்பது அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவை தொழிற்படுகின்ற போது காணப்படும். அதே மாதிரி குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவை தொழிற்படுகின்ற போதுதான் அளவு திட்ட சிக்கனம் இன்மை காணப்படும். அப்ப அளவு திட்ட சிக்கனம் எப்படி உருவாகும் என்று நாம் பார்த்திருக்கிறேன். உள்ளாரியான சிக்கனம், வெளிவாரியான சிக்கனம். இந்த உள்ளாரியான சிக்கனத்துக்குள்ள பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் மூலப்பொருள் சிக்கனம், களஞ்சியப்படுத்தல் சிக்கனம், தொழில்நுட்ப சிக்கனம், நிதி சிக்கனம், முகாமைத்துவ சிக்கனம், சமூக வலைப்பின்னல் தொடர்பான சிக்கனம், ஆபத்து எதிர்நோக்கம் தொடர்பான சிக்கனம் என்று படிச்சிருங்க. வெளிவாரியான சிக்கனங்களுக்குள்ள பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் நிறுவனத்துக்கு வினைத்திறனான ஊழியப்படை வினைத்தல், மூலப்பொருளையும் மூலதன பொருளையும் தடையின்றி பெற்றுக் கொள்ளக்கூடிய இயலுமை காணப்படுதல், நிறுவனத்துக்கு சாதகமான ஆராய்ச்சியும் அபிவிருத்தியும் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி நிறுவனத்தின் உட்கட்டமைப்பு வசதிகள் விருத்தி அடைந்து காணப்படுதல். இந்த நாளும் வெளிவாரியான சிக்கனம் என்று சொல்லி படித்திருக்கிறோம். தயவு செய்து இந்த அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விலை விதி, குறைந்து செல்லும் அளவு திட்ட விலை விதி, மாறா அளவு திட்ட விலை விதி படிக்க நீண்ட கால சராசரி செலவுக்கு என்ன நடக்குது, எந்த கட்டத்துல அளவு திட்ட சிக்கனம் இன்மை காணப்படும் என்பதையும் விளங்கி இருக்கா படித்துக் கொள்ளுங்க. விளங்கியிருக்கா? அப்ப இதுல உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவையாக இருந்தால் விரைவாக நோட் பண்ணி கொள்ளுங்க. தகவல் தேவையாக இருந்தால் விரைவாக நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். தயவுசெய்து பிள்ளைகள் நீங்கள் பாடம் படிச்சுட்டீங்க. எந்தெந்த விடயம் கட்டாயம் பார்க்க வேண்டி என்றதை நான் இதுல உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அதே நேரம் படிக்க தொடர்புகள் குழப்பம் என்று போட்டு முக்காவாசி பிள்ளை வந்து ஒப்புறது இல்லை.
தயவு செய்து ஒப்பிட்டு படிக்க வேண்டும் என்பதை என்ன செஞ்சிருக்கிறேன், சுட்டி காட்டி இருக்கிறேன். விளங்கியிருக்கா? சென்டால் எம்சிக்கு கொடுக்காதாங்க, சென்டால் எம்சி கொடுக்காதாங்க. நீண்ட கால உற்பத்தி செயற்பாடு ஒன்றில் சராசரி செலவு குறைவடைவதற்கு காரணமாக அமைவது. அண்டர்லைன் நீண்ட கால உற்பத்தி செயற்பாடு. நீண்ட கால உற்பத்தி செயற்பாட்டுல இந்த வரைபடத்தை பாருங்க. நீண்ட கால உற்பத்தி செயற்பாட்டுல சராசரி செலவு குறைவடைந்தால் அங்க என்ன தொழிற்படுது? அதிகரித்து செல்லும் அளவுக்கிட்ட விளைவு தொழிற்படுது. விளங்கியிருக்க? அதிகரித்து செல்லும் அளவுக்கிட்ட விளைவு விளங்கல. அதன் தெண்டாலும் சீக்கிராப்பா பேச்ச கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தட்டி பாப்பம் இல்ல ஆரம்பத்துல கியூட்டா பிறந்திருக்கா தட்டி கிட்டி பாக்குறாங்க. தெண்டாலும் சீக்கிரம் 61 விளங்குற பின்பக்கம் என்று சொல்லி சொன்னாக்க தியரி முடிகிற பகுதியில என்சிக்கு ஆரம்பிக்குது. தட்டு தேருங்க. அப்ப நீண்ட கால உற்பத்தி செயற்பாட்டுல சராசரி செலவு குறைவடைவு என்று சொல்லி சொன்னால் அப்போ வரைபடத்தார் சராசரி செலவு குறைவு இடத்துலதான் அதிகரித்து செல்லும் அளவுத்திட்ட விளைவிதி காணப்படும். அப்ப அதிகரித்து செல்லும் அளவுத்திட்ட விளைவிதி காணப்படும் என்று சொல்லி சொன்னால் அந்த விட வரும். அல்லது பாருங்க சராசரி செலவு குறைகிற இடத்துல அதிகரித்து செல்லும் அளவுத்திட்ட விளைவிதி என்று சொல்லலாம். அல்லது அளவு திட்ட சிக்கனம் என்று சொல்லி சொல்லலாம். நீண்ட கால சராசரி செலவு குறைகிற அளவு திட்ட சிக்கனம். பாருங்க முதலாவது விடை குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவிதி காணப்படும். சரியா? இல்ல ஏன் குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு தொழிற்படைக்க நீண்ட கால சராசரி செலவு அதிகரிக்கும். ஆகவே முதலாவது விட வராது. முதலாவது விடைக்கு பக்கத்துல பிரேக்கப் பண்ணி போடு. நீண்ட கால சராசரி செலவு அதிகரிக்கும். குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவிதிக்கு பக்கத்துல பிரேக்கப் பண்ணி எழுதுங்க. நீண்ட கால சராசரி செலவு அதிகரிக்கும். கேள்வி கேட்டது நீண்ட கால சராசரி செலவு குறைகிறது. ஆகவே வராது. பேரளவு சிக்கனம் இல்லையாரு? பேரளவு சிக்கனம் என்பதனுடைய மறுபெயர் அளவு திட்ட சிக்கனம். அப்ப பேரளவு சிக்கனம் எப்ப வெளிப்படும்? அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு வெளிப்படைக்க ஆகவே நீண்ட கால சராசரி செலவு குறையும். இரண்டாவது விட சரி. மூன்றாவது அதிகரித்து செல்லும் எல்லை விலை விதி. அப்போ அதிகரித்து செல்லும் எல்லை விலை விதி என்பது குறுங்காலத்தில தொழிற்படுற விதி. போடும் குறுங்கால விதி. ஆகவே மூன்றாவது விட வராது. கேள்வி என்ன? நீண்ட காலம் இல்ல. நாலாவது அஞ்சாவது தொழில்நுட்ப சிக்கனமின்மை, சந்தைப்படுத்தல் சிக்கனமின்மை. சிக்கனமின்மை என்பது செலவு அதிகரிக்கிற பகுதி. ஆகவே வராது. ஆகவே வராது. இரண்டாவது விட சரியானது. இரண்டாவது விட சரியானது. அப்படியே 5வது எம்சிக்கு அதன் பேஜ் நம்பர் அப்படியே எல்லாத்தையும் பார்த்து பார்ப்போம். 5வது எம்சிக்கு ஒரு நிறுவனம் அதன் குறுங்கால உற்பத்தி செயல்முறை அந்த குறுங்காலமா நீண்ட காலமா நிறுவனம் குறுங்கால உற்பத்தி செயல்முறையில் ஒரு மாறும் காரணியை மாத்திரம் பயன்படுத்துவதாக கொள்கை. என்ன தெரியும்? நிலையான உள்ளிட்ட பயன்படுத்துற மாற்றம் இல்ல, மாறும் உள்ளிட்ட தன் மாத்திரம். இங்கு நிறுவனம் குறைந்து செல்லும் விளைவினை எதிர்கொள்ளும் நிலையில் குறைந்து செல்லும் விளைவு என்பது குறைந்து செல்லும் விளைவு விதி. குறைந்து செல்லும் விளைவு விதியை எதிர்நோக்குதான். தொடர்ச்சியா சொல்லியிருக்கிறோம். அந்நிறுவனம் மாறும் காரணியை அதிக அளவில் பயன்படுத்துமாயின் பின்வருவனவற்றுள் எது நிகழக்கூடும்? கேட்ட கேள்வியப்பன் குறைந்து செல்லும் விளைவு தொழிற்படை இது நடக்குமா? 2ஆம் இடத்துல இது நடக்கும். பாருங்க முதலாவது விடை எல்லை செலவு நிலையான வீதத்தில் வீழ்ச்சி அடையும். முதலாவது விரியோனம் குறைந்து செல்லும் விளைவு என்பது 2ஆம் இடத்துல தொழிற்படும். 2ஆம் இடத்துல சராசரி உற்பத்தி எல்லை உற்பத்தி குறையும். சராசரி உற்பத்தி எல்லை உற்பத்தி குறைவைக்க சராசரி மாறும் செலவு எல்லை செலவு அதிகரிக்கும். முதலாவது விடையில எல்லை செலவு வீழ்ச்சி அடைய வந்திருக்கிறவரையா முதலாவது விட வராது. 2ஆவது விடையில எல்லை செலவு குறைந்து செல்லும் விதத்தில் வீழ்ச்சி அடையும் என்றிருக்கிறவரையா 2ஆவது விட வராது. 3ஆவது விட எல்லை செலவு அதிகரிக்கும். பாருங்க 2ஆவது கட்டத்துல குறைந்து செல்லும் எல்லை விளைவு தொழிற்சடைக்க எல்லை செலவு அதிகரிக்குது. 3ஆவது விட சரி. 4ஆவது விடை எல்லை உற்பத்தி நிலையான விதத்தில் அதிகரிக்கும். அப்போ குறைந்து செல்லும் எல்லை விளைவின் போது எல்லை உற்பத்தி என்ன செய்யுது? குறையுது. அதிகரிக்கும் என்று சொல்லி இருக்கிறபடியா 4ஆவது விட வராது. 5ஆவது எல்லை உற்பத்தி குறைந்து செல்லும் விதத்தில் அதிகரிக்கும். அது 2ஆவது இடத்துல எல்லை உற்பத்தி குறைவடையும் அதிகரிக்கும் என்றபடியா வராது. ஆகவே 5ஆவதுக்கு 3ஆவது விட சரியா. 5ஆவதுக்கு
மூன்றாவது விடை சரியானது. ஆறாவது வினா பிள்ளைகள், ஆறாவது வினாவில ஒரு கரெக்ஷன். ஆறாவது வினாவில அஞ்சாவது விடை இருக்குல்ல, அந்த அஞ்சாவது விடைய பிள்ளைகள் அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விலை விதி என்று மாற்றி விடுவோம். இடையில அந்த அளவு திட்டம் என்ற வேண்டிய இருக்கா போட்டு விடுவோம். அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விலை விதி விலகி இருக்கா. இந்த கரெக்ஷனை செஞ்சு கேள்வியை பார்ப்போம். நிறுவனம் ஒன்று தன்னுடைய சகல உள்ளீடுகளையும் 40 அலகுகளில் இருந்து 48 அலகுகளாக அதிகரித்த போது, அப்ப உள்ளீடு என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், எல்லாத்தையும் கேள்வி இருக்கு, நான் க்ளோஸ் பண்றேன், போர்ட் தெளிவா தெரியணும். உள்ளீடுகளை என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், இந்த நிறுவனம் 40ல இருந்து 48 என்ன செய்யலாம், அதிகரிக்கலாம். அப்படி உள்ளீடுகளை 40ல இருந்து 48 அலகுகளாக அதிகரித்த போது வெளியீடு 200 அலகுகள்ல இருந்து 280 அலகுகள் அதிகரிக்கலாம். அப்ப வெளியீடு என்ன செய்யலாம், 200 அலகுகள்ல இருந்து 280 அலகுகளாக அதிகரிக்கலாம். இதன் மூலம் வெளிப்படுத்தப்படுவது. முதலாவது எங்களுக்கு தெரியணும், உள்ளீடு எத்தனை சதவீதத்தால அதிகரிச்சிருக்கிறது தெரியும். அப்ப 40ல இருந்து 48 அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் 20% உள்ளீடு அதிகரிச்சிருக்கு. எப்படி சதவீதம் பார்க்கிறது, மாற்றத்தின் ஆரம்ப பெறுமதி 100, மாற்றம் எவ்வளவு, 40 48, மாற்றம் 8, ஆரம்ப பெறுமதி 40, 100. அப்ப இதை நீங்க சுருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா 20. அதே மாதிரி வெளியீடு சதவீதத்தால கூடியிருக்கு பாருங்க. மாற்றம் 80, ஆரம்ப பெறுமதி 200, 100. அப்ப இதை நீங்க சுருக்கிறீங்கள் என்று சொல்லி சொன்னால் வெளியீடு 40%. அப்ப உள்ளீடு 20% அதிகரிக்க வெளியீடு 40% கூடியிருக்கு. ஆகவே இதைத்தான் நாங்க சொன்னாங்க அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விலை விதி. சார் அந்த எழுதியது கொஞ்சம் விளங்க மாட்டேங்க சார், கொஞ்சம் வாசிக்க விட முடியுமா? அதை என்னென்ன எழுதிருக்கீங்க? உள்ளீடு 40ல இருந்து 48 அதிகரிக்குது, வெளியீடு 200ல இருந்து 280 அதிகரிக்குது. எத்தனை சதவீத மாற்றம் கணிக்கிறது, இது மற்ற பகுதி. சதவீத மாற்றம் கணிக்கிறது நீங்க ஒரு சமன்பாடு எழுதி வச்சுக்கொள்ளுமோ. மாற்றம் குறிக்கிற ஆரம்ப பெறுமதி 100, மாற்றம் ஆரம்ப பெறுமதி 100. அப்ப மாற்றம் 40ல இருந்து 48 மாற்றம் 8, ஆரம்ப பெறுமதி என்பது முதலாவதாக பெறப்பட்டது 40, 100 வச்சிருக்கினா 20% என்பது. அதே மாதிரி அதே தினத்துல பிரதிட்டு அடுத்தது நினைச்சீங்கன்னா 40% என்பது. அப்ப உள்ளீடு 20% அதிகரிக்க வெளியீடு 40 உள்ளீடு 20% அதிகரிக்க வெளியீடு 40% கூடி இருக்குது. உள்ளீட்டில் ஏற்பட்ட அதிகரிப்பு வீதத்தை விட வெளியீட்டில் ஏற்பட்ட அதிகரிப்பு வீதம் அதிகம். ஆகவே அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி. எத்தனையாவது விட, அஞ்சாவது சரியானது. இது செய்தா 8வது MC கொடுத்தா போதும். பிள்ளைகள் போர்ட்ல இருக்கிற பரவாயில்ல போறேன். போர்ட்ல இருக்கிற அழிக்கிறேன்னா பிள்ளைகள் மாறும் காரணி மொத்த உற்பத்தி வந்துட்டு இந்நிறுவனத்தின் சராசரி உற்பத்தி மாறும் உள்ளீட்டில் இந்நிறுவனத்தின் சராசரி உற்பத்தி எத்தனையாவது மாறும் உள்ளீட்டுல உச்சநிலையில இருக்குமா. அப்ப இந்த அட்டவணையை நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னால் முதலாவது சில்வண்ண வேணும். நான் உங்களுக்கு மற்ற வரியில போறேன். முதலாவது குலம் மாறும் உள்ளீடு, இரண்டாவது குலம் மொத்த உற்பத்தி, இதுல கேட்டது சராசரி உற்பத்தி. சராசரி உற்பத்தி கணிக்கிறதுக்கு என்ன சமன்பாடு, மொத்த உற்பத்திய மாறும் உள்ளீடு ஊழியத்தால பிரிச்சு. அப்ப மாறும் உள்ளீடு 8 வரைக்கும் தந்திருக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. மொத்த உற்பத்தி 5, 12,
22, 35, 45, 50, 50, 42. சராசரி உற்பத்தி எப்படி கணிக்கிறாங்க? மொத்த உற்பத்தியை மாறும் உள்ளீட்டால பிரிச்சு மொத்த உற்பத்தி 5, மாறும் உள்ளீடு 1, 5 ஒன்றால பிரித்தால் 5, 12 2ஆல பிரித்தால் 6, 22 3ஆல பிரித்தால் 7, 21, 33, 35 4ஆல பிரித்தால் 8, 32, 3 மிச்சம் 7, 28, 5, 20, 45 5ஆல பிரித்தால் 9, 50 6ஆல பிரித்தால் 6, 8, 42, 42 2 மிச்சம் 6, 3, 18, 6, 3, 18, 50 7ஆல பிரித்தால் 7, 7, 49, 7, 1, 7, 5, 40, 2, 2, 16. நீங்க சராசரி உற்பத்தி எத்தனையாவது மாறும் உள்ளீட்டுல உச்ச நிலையில இருக்கு. சராசரி உற்பத்தி கோடு பிள்ளையாரு ஆரம்பத்துல அதிகரிச்சு கொண்டு போய் மாறும் உள்ளீடு உற்பத்தி ஆரம்பத்துல அதிகரிச்சு கொண்டு போய் பிறகு என்ன செய்யும்? மெல்ல மெல்ல முயற்சி அடையும். பாருங்க, சராசரி உற்பத்தி 5, 6, 7.33, 8.75, 9 என்று அதிகரிச்சுட்டு 9க்கு பிறகு 8.33 குறையுது. அப்ப அதிகரிச்ச உச்ச வெளியீட்டு மட்டம் சராசரி உற்பத்தி எந்த உள்ளீட்டுல? 5வது உள்ளீட்டு. விளங்கிடுங்க. ஆகவே 5வது உள்ளீடு எத்தனையாவது? 5வது உள்ளீடு. ஆகவே 4வது விட சரியா. 4வது விட சரியானது. இதுல பிள்ளைகள் முதலாவது வேலை சரித்தம். முதலாவது வேலை சரித்தம். 2வது பெரிய வினாவில 3வது வினாவுக்கு இருக்காங்க. பேஜ் நம்பர் 71, 71. குறைந்து செல்லும் விளைவுகள் மற்றும் குறைந்து செல்லும் அளவுக்குத்த விளைவுகள் என்பதற்கு இடையிலான வேறுபாட்டுகள் 2 மார்க். இது பிள்ளைகள் ஏன் போட்டுனாருண்டா விதிகள் தெளிவா போக வேண்டும் என்பதற்காக போட்டு காட்டிருக்கு. 2க்கும் வரைவிலக்கணம் எழுதினா 1 மார்க்ஸ், மொத்தம் 2 மார்க்ஸ். முதலாவது போட்டுகள் குறைந்து செல்லும் விளைவு. குறைந்து செல்லும் விளைவு என்பது குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதியா குறுங்கால விதி. குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி. சொல்லுங்க. குறுங்காலத்தில் ஒரு உற்பத்தி நிறுவனமானது நிலையான உள்ளீடுகளுடன் மாறும் உள்ளீடுகளை படிப்படியாக அதிகரிக்கும் போது மாறும் உள்ளீடுகளை படிப்படியாக அதிகரிக்கும் போது மாறும் உள்ளீடுகளை படிப்படியாக அதிகரிக்கும் போது மாறும் உள்ளீட்டின் சராசரி உற்பத்தி சம எல்லை உற்பத்தி என்பன சராசரி உற்பத்தி சம எல்லை உற்பத்தி என்பன வீழ்ச்சி அடைந்து செல்லுதல்
குறைந்து செல்லும் எல்லை விலை விதியாகும். குறைந்து செல்லும் எல்லை விலை விதியாகும். இதுல குறுங்காலத்துல இந்த வேற அன்லைன் பண்ணுங்க. குறுங்காலம் பண்ணது இல்லையண்டா புள்ளி இல்ல. அடுத்த போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். குறைந்து செல்லும் அளவு திட்ட விலை விதி. குறைந்து செல்லும் அளவு திட்ட விலை விதி. குறைந்து செல்லும் அளவு திட்ட விலை விதி கேள்வி சொல்லுங்க. நீண்ட காலத்தில் உற்பத்தி நிறுவனத்தின் உள்ளீட்டில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு வீதத்தை விட உள்ளீட்டில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு வீதத்தை விட வெளியீட்டில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு வீதமானது வெளியீட்டில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு வீதமானது வெளியீட்டில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு வீதமானது குறைவாக காணப்படுகிறது. குறைவாக காணப்படுகிறது. குறைந்து செல்லும் அளவு திட்ட விலை விதியாகும். குறைந்து செல்லும் அளவு திட்ட விலை விதியாகும். குறைந்து செல்லும் அளவு திட்ட விலை விதியாகும். கட்டாயத்துக்கு உதாரணம் கொடுக்கணும். உதாரணம் கொடுத்துக் கொள்ளுங்க. உதாரணம், நீண்ட காலத்தில் உள்ளீடுகள் 20% அதிகரித்த போது உள்ளீடுகள் 20% அதிகரித்த போது உள்ளீடுகள் 20% அதிகரித்த போது வெளியீடு 5% அதிகரித்தது. உள்ளீடுகள் 20% அதிகரித்த போது வெளியீடு 5% அதிகரித்தது. அப்ப உற்பத்தி கோட்பாடு தொடர்பில் நான் கலைக்கோணம் என்று சொல்லி ஆசைப்பட்ட பகுதி இவ்வளவுதான். இதோட 4.1 பகுதி நிறைவுக்கு வர 4.2 சொல்லி சொல்றது பிள்ளைகள் உற்பத்தி செலவோட தொடர்பட்ட அடிப்படை என்ன கருக்கள். உற்பத்தி செலவோட தொடர்பட்ட அடிப்படை என்ன கருக்கள். இதை நாம சுருக்கமா சொல்லணும்னா கணக்கியல் லாபம், பொருளியல் லாபம் படிக்கிற ஒரு பகுதி. உட்குறையான செலவெண்டா என்ன, வெளிப்படையான செலவெண்டா என்ன, கணக்கியல் லாபம் எப்படி கணிக்கிறது, பொருளியல் லாபம் எப்படி கணிக்கிறது. இப்ப கணக்கியல் லாபத்தையும் பொருளியல் லாபத்தையும் வேறுபடுத்துறது உட்குறையான செலவு. உட்குறையான செலவு இருக்கிறபடியாத்தான் கணக்கியல் லாபம் அதிகமாகவும் பொருளியல் லாபம் குறைவாகவும் இருக்கு. படிச்சுனாங்களா இல்லையா? இது நாங்க 2023ஆம் ஆண்டு பேப்பர்ல இந்த கணக்கியல் லாபம் பொருளியல் லாபம் தொடர்பில் போதிய அளவு கேட்டுட்டேன். என்னுடைய எதிர்பார்க்கையின்படி இந்த முறை கணக்கியல் லாபம் பொருளியல் லாபத்தை நீங்க செகண்ட் பார்ட்ல எதிர்பார்க்க முடியாது. அதுக்குரிய வாய்ப்பு குறைவு. வெறாயன்று சொல்ல குறைவு. விலகிருக்கா? ஆனால் MCQல விதிவிலக்கில்ல தானே. MCQல கேட்போம். அதுக்காக கடைசி கேள்வி ஒன்று கொடுத்திருக்கிறேன் பாருங்க. 68வது பக்கம் 25வது MCQ. 25வது MCQ-னா ஒவ்வொரு மாதமும் ஒரு விவசாயி தேனி வளர்க்கிறோரா விவசாயி 10 கோட்டல் தேனை ஒவ்வொன்றும் 400 ரூபாவுக்கு விற்கிறார். அப்ப விலை 400 ரூபாய், தொகை விற்பனை செய்த தொகை 10 கோட்டல் தேன். தொடர்ச்சியா சொல்லியிருக்கிறோம். அவன் போத்தல்களுக்காகவும் வேற பொருளுக்காகவும் 200 ரூபாவும் ஊழியத்துக்காக 1000 ரூபாயும் செலுத்துறான். அதோட மாதம் ஒன்றுக்கு 500 ரூபாய்க்கு விடக்கூடிய தனது சொந்த நிலத்தையும் தந்த பண்ணையில வேலை செய்யாம வேற எங்கேயாவது வேலை செய்திருந்தா மாதம் ஒன்றுக்கு
1300 உழைத்திருக்கக்கூடிய தனது நேரத்தையும் கையாளுறான். அவனது மாதாந்த சிக்கன லாபம் யாது? சிக்கன லாபம் என்றது பொருளியல் லாபம். விளங்கியிருக்கா? எல்லாரும் சிம்பிளா விளங்கிக் கொள்ளுங்க, சிம்பிளா விளங்கிக் கொள்ளுங்க. பொருளியல் லாபம் என்று சொல்லி சொல்றது, பொருளியல் லாபம் என்று சொல்லி சொல்றது மொத்த வருமானத்தில இருந்து மொத்த செலவை கழிக்க வாரது. இங்க மொத்த செலவு பிள்ளைகள் உட்படியான செலவு, வெளிப்படையான செலவு. மொத்த வருமானம் நாங்கள் எப்படி காண்றாங்க? விலைய தொகையால பெருக்கி விட்டாங்க. விலை 400, விற்பனை செய்த தொகை 10. ஆக மொத்த வருமானம் 4000. மொத்த செலவு, செலவுக்குள்ள கொஞ்சம் உள்ளடக்கங்கள் தந்திருக்கிறாங்க. இங்க நான் உங்களுக்கு உட்படையான செலவு, வெளிப்படையான செலவு வகைப்படுத்தல. காரணம் என்னென்று சொல்லிச்சுன்னா பொருளியல் லாபம் தானே. அப்ப உட்படையான செலவு, வெளிப்படையான செலவு எல்லாமே கழிவிடத்தான் போகுது. போத்தலுக்காகவும் வேறு பொருளுக்காகவும் 200 ரூபாய் செலவழிக்கிறார், இது ஒரு வெளிப்படையான செலவு. அதே மாதிரி 1000 ரூபாய் வேற ஒரு ஊழியரை வேலைக்கு எடுத்துட்டு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறார், அதுவும் வெளிப்படையான செலவு. பிளஸ் 500 ரூபாய் வாடகைக்கு விடக்கூடிய தனது சொந்த இல்லத்தை பயன்படுத்துறார். இழந்த வாடகை வருமானம் 500, இது உட்படையான செலவு. பிளஸ் தான் வேலையிலேயாவது வேலை செஞ்ச 1300 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், சொந்த பண்ணையில வேலை செய்ய 1300 ரூபாய் சம்பளம் விளக்கப்படுது. இழந்த சம்பள வருமானம் 1300. ஆகவே மொத்த செலவுகளான்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 1000, 1300, 1500, 2000, 3000. ஆகவே பொருளியல் லாபம், சிக்கன லாபம் எவ்வளவு? 1000 ரூபாய் வந்தது. ஓ, ஆகவே 25,000க்கு 5வது விடை சரியானது. 25,000க்கு 5வது விடை. சார், பாஸ் பேப்பர் கொஸ்டின் ஒன்ல வந்து கேட்டிருந்தாங்க, பொருளியல் லாபத்துக்கும் உற்பத்தியாளர் மிகைக்கும் இடையிலான வித்தியாசம். ஓகே சார். சரியான. இப்ப நீங்க கேட்டதுக்காக சொல்றேன், டியூட்ல இருக்கா வாங்க பாப்போம். நான் டியூட்ல முக்கியமான விஷயம் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்க கேட்டதை பாருங்க, 60வது பக்கத்துல கொடுத்து காட்டிட்டு கவனிக்குக. 60ஆம் பக்கத்துக்கு வாங்க. வந்துட்டீங்களா? பொருளியல் லாபம் அதுங்களுக்கு தெரியும். மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவை கழிக்க வாரது. இங்க மொத்த செலவு என்றதுக்குள்ள மொத்த நிலையான செலவு, மொத்த மாறும் செலவு என்று 2 வருது. அப்ப மொத்த வருமானத்துல இருந்து மொத்த நிலையான செலவு, மொத்த மாறும் செலவு 2ஐயும் கழிச்சு விட்டா பொருளியல் லாபம் இருக்கு. உற்பத்தியாளர் மிகைக்கு பிள்ளைகள் 2 வரைவிலக்கணம் இருக்கு. இதுக்கு ஒன்று நாங்கள் 2ஆம் பாடத்துல பயன்படுத்துறது. 4ஆம் பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உற்பத்தியாளர், நீங்க நிறுவன சேவையில படிச்சிருப்பீங்க, ஒரு உற்பத்தியாளர் எதிர்பார்க்கிற குறைந்தபட்ச வருமானம் மாறும் செலவை ஈடு செய்ய வேண்டும். ஆகவே உற்பத்தியாளர் மிகை என்றது என்ன? உற்பத்தியாளர் எதிர்பார்க்கிற வருமானத்துக்கு உண்மையிலே கிடைச்ச வருமானத்துக்கு உள்ள வித்தியாசம். இங்க எதிர்பார்த்த வருமானம் என்பது மாறும் செலவு. அதால சொல்றோம், மொத்த வருமானத்துக்கும் மொத்த மாறும் செலவுக்கும் உள்ள வித்தியாசம் தான் உற்பத்தியாளர் மிகை. உற்பத்தியாளர் மிகை என்றது மொத்த வருமானத்தில் இருந்து மொத்த மாறும் செலவை கழிச்சு பாருங்க. மொத்த வருமானம் செய்ய மொத்த மாறும் செலவு. பொருளியல் லாபத்திலையும் மொத்த வருமானம் என்றவர் இருக்கிறார். இந்த மொத்த வருமானத்தில இருந்து மொத்த மாறும் செலவு, மொத்த வருமானம் இங்க இருக்கு. மொத்த வருமானத்தில இருந்து மொத்த மாறும் செலவு நான் என்ன செய்யறோம்? கழிக்கிறோம். அப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த கணக்கியல் பொருளியல் லாபம் என்று சொல்லி சொல்றது மொத்த வருமானத்தில இருந்து நிலையான செலவு மாறும் செலவு 2ஐயும் கழிக்க வாரது. ஆனா உற்பத்தியாளர் மிகை என்றது மொத்த வருமானத்தில இருந்து மாறும் செலவு கழிக்க வாரது. அப்ப இப்ப சொல்லமா, இந்த பொருளியல் லாபத்துக்கும் உற்பத்தியாளர் மிகைக்கும் இடையிலான வித்தியாசத்துக்கு என்ன பேர்? மொத்த நிலையான செலவா சார்? மொத்த நிலையான செலவு. இது 2 சமன்பாட்டை நீங்கள் எழுதினீர்கள் என்று சொல்லி சொன்னாலே தெளிவா தெரியும். பாசிபிள் சீக்கிரம் வந்து இருக்கு, விளங்கிருக்க. நான் போன முறை செமினார்ல இதே விஷயத்தை கொடுத்து செகண்ட் பார்ட்ல கேள்வியும் கொடுத்து எம்சிக்யூல கேள்வியும் கொடுத்து விளங்கப்படுத்தினேன். விளங்கிருக்கா? பட் போன முறை இது வேற இல்லை. ஆனா அந்த பொருளியல் லாபம் கணக்கெல்லாம் வந்தபடியா பொருளியல் லாபத்தை தொடர்படுத்தி சம்டைம்ஸ் வெறால் என்றதுக்காக கேள்வியா கொடுக்கல, பட் கவனிக்க வேண்டதுக்காக கொடுத்துருக்கேன். கவனிக்க வேண்டிய கவனியா பார்த்து விளங்கிருக்காம சொல்லப்பட்ட விஷயம்.
ஓ சார். ரைட்.